கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாமான்கள் இது. நெல் பொரி கடையிலேருந்து வாங்கின உடனே இந்த மாதிரி நிறைய நெல்லெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அவல் பொரியிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி சலித்து எடுத்துக்கணும். சலிக்கிற போது அதுலேருந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் வரும். நல்லா சுத்தமாக சலித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான சாமான்லாம் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன், சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம முதல்ல 4 கப்பு, இந்த கப்பால் 4 கப்பு நெல் பொரி எடுத்து ஒரு பேனில் சூடு வரா மாதிரி, நம்ம கை பொறுக்கிற சூடு வரா மாதிரி 2 நிமிஷத்துக்கு ட்ரையாக வறுத்துக்கணும். ஏன்னா எப்படியும் அது நமுத்து போயிருக்கும். அதே மாதிரி அவல் பொரியையும் 4 கப்பு எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. ரெண்டுத்தையும் தனித்தனியாக கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கும். அது இந்த கிறிஸ்பாக சத்தம் கேட்குறது பாருங்க. இந்த அளவு இருந்தால் தான் பொரி உருண்டை பிடிச்ச உடனே நன்னா இருக்கும். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரையாகவும் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறதே வாசனையாக இருக்கும். வறுத்து போட்டால் தான் நமக்கு நமுத்து போகாமல் இருக்குது. இப்போல்லாம் முன்னாடிலாம் பாகுலேயே அப்படியே போட்டுருவா தேங்காயை. இப்போ நல்லா வறுத்து தான் போட வேண்டியிருக்கு. இந்த அளவு ப்ரௌன் ஆனோடனே எடுத்து வச்சுருங்க. நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப்பு தண்ணி பேனில் சேர்த்துண்டு 1 கப்பு வெல்லம், 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டு ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 1/4 கப்பு கூட போட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி பாகு வைக்க போகிறோம். வெள்ளைப்பாகு கொதிக்கிறதையே எடுத்து வச்சுருக்கிற சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, வறுத்த தேங்காயில் பாதியை சேர்த்துக்கலாம், பாதி அவல் பொரிக்கு. இப்போ நல்லா சேர்ந்து கொதித்து வருது. இந்த கடலையை நம்ம பொரியில் சேர்த்துடலாம். எப்போதும் பாகு பதம் வர செக் பண்ணுறதே ஸ்டவ்வை அணைச்சிட்டு செக் பண்ணுவோம். ஏன்னாக்க பதம் தப்பி போயிடும். அதுக்கப்புறம் பதம் வரலைன்னா கூட திரும்ப நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பாகை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்க்குறதே இந்த மாதிரி உருண்டு வந்து போடுறதே டங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் பதம். உருண்டை சாஃப்டாக வேணும்னா ஒரு நிமிஷம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம் பாகு பதம். இப்போது இந்த பொரியோட நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பாகு சேர்த்துடலாம். பாகு இப்போ நம்ம வச்சது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். மிச்சம் வச்சுக்கவே வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உடனேயே சூட்டோடு மிக்ஸ் பண்ணால் தான் சரியாக வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய்யை தடவிக்கோங்க. பிடிச்சி வச்சோன்னாக்கா ரொம்ப சூட்டோடு பிடிச்சி வைக்கிறதே ஒட்டின்னுடும் சில சமயம். அதனால நெய் தடவிக்கோங்க. கையிலையும் நெய் தடவின்ட்டு பிடிச்சா ஒட்டாமல் வரும். சில பேர் அரிசி மாவு கூட தொட்டுப்பா. இந்த பாகு வைக்கிறதே ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டா கூட பளபளன்னு இருக்குங்கிறது சில பேர் சொல்கிறா. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல இதே மாதிரி பருப்பு தேங்காய் மாதிரி பிடிச்சிக்கணும். பிள்ளையார் பிடிச்சி 2 வச்சுடணும். கல்யாணமோ கார்த்தியோன்னு சொல்லுவா. அதனால் அது மாதிரி வச்சுன்ட்டு கிடுகிடுன்னு இதே மாதிரி உருட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக உருட்டலாம். ஏன்னா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி உருட்டி வச்சிட்டோன்னாக்க நல்லா டைட்டாகிடும். நெல் பொரி ரெடி. அடுத்தது அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கும் அதே மாதிரி 1 கப்பு வெல்லம், 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம், ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துன்ட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி பாகு வைக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் சேர்க்கணும். இது மொத்தமாகவே 2த்துக்கும் சேர்த்து பாகு வச்சுப்பா. புதுசாக கற்றுக்கிறவாளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி தனித்தனியாகவே வச்சு நம்ம கலந்துக்கலாம். நல்லா கொதித்து பாகு பதம் வந்த உடனே எடுத்து இப்போ அவல் பொரியில் கலக்க போகிறோம். அவல் பொரியிலையும் நம்ம வேர்க்கடலையை போட்டுட்டு இந்த பாகை அது மேலே சேர்த்து கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கும் இந்த பருப்பு தேங்காய் மாதிரி ஒரு 2 பிடிச்சிருங்க. இது பிடிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக உருட்டுற மாதிரி கிடுகிடுன்னு அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த சூடாக இருக்கிறதே நம்மளால் அழுத்த முடியாது. டக்கு டக்குன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழுத்தி டைட்டாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. அவல் உருண்டையும் ரெடி. நெல் பொரி உருண்டை இது. இது அவல் பொரி உருண்டை. வெல்லத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி பொரி உருண்டையும் கலர் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று உடச்சி பார்க்கலாம். நல்ல பாகு. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா பாகு பதம் ஒரு பதம் முன்னாடி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நெல் பொரி, அவல் பொரி உருண்டை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.